ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக ஃபேன்ஸ் மீட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ருதீன் தான் வச்சார். 2 இடத்துல ஆல்ரெடி வச்சுட்டாரு. இன்றைக்கி வந்து 3ஆவது இடத்துல வைக்கிறாரு. கானா வினோத் ஒரு டைம் ஆல்ரெடி வச்சுட்டாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்வதி வச்சுருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 11 o'clock நம்ம வியாசர்பாடியில் இருக்க சீலம் ஹால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் 11 o'clock வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் வச்சுருக்காரு கலாட்டா.com சேர்ந்து. ஆஃப்டர்நூன் 2 o'clock பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வச்சுருக்காங்க அதே கலாட்டா.com சேர்ந்து. ஸோ இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ டிக்கெட்டு புக்கிங் சொல்லிட்டு சொன்ன சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சிங்க. புக்கிங் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. மேபி எக்ஸ்ட்ரா சீட்ஸ் அலாட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கதால சரி ட்ரை பண்ணலாம், எக்ஸ்ட்ரா சீட்ஸ் அலாட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு கிடைச்சா லக்கு தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கார்டு வாங்கின கண்டஸ்டண்ட்டுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் ஆனால் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்து என்ன கார்டு வேணால் கொடுத்துக்கோ, அவங்க வந்து மக்கள் மனசில் வந்து அவங்க வந்து இடம் பெற்றுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸுங்க உண்மையாக விஜே பார்வதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்க விளையாடின கேம்ஸ் வந்து அந்த மாதிரி உள்ள ஒரு சில இதெல்லாம் வந்து அவ்வளோ போல்டாக பேசுனது. ஸோ உண்மையாகவே எல்லாருக்குமே அங்கே இருந்த மிச்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ட் நடுவில் இப்படி ஒரு பொண்ணு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு உண்மையாகவே எல்லாருமே வந்து பயங்கரமாக அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணான்னு சொல்ல, பட் அதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி மைனஸ்ன்றது சின்ன கோட் ஆகிடுச்சு, அதுதான் சொல்லணும். உண்மையாகவே நல்ல ஒரு அப்ரோச் தான் பண்ணியிருந்தாங்க கேம் ஃபுல்லாகவே. பட்டு சில தேவையில்லாத விஷயத்தால் வந்து வெளில வந்துட்டாங்க. பட் இனிமேல் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பாதையை நோக்கி நல்லா வேகமாக போக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் அவங்க ரசிகர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸு அவங்களுக்கு வரவேற்பே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாம். பட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஸோ அவங்களுமே வந்து ரசிகர்கள் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு நிறைய வந்து ஆன்சர் சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா நமக்கே தெரியும் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து விஜய் சேதுபதி பேச விடலை, இல்லைன்னா அங்கேயே வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையாக இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் அவங்க தெளிவாக பேசுவாங்கன்னு நான் நம்புவேன் மக்களே. நீங்கள் யாராவது டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.